யார் கூப்பிட்டாங்க? உன் வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடல அப்படின்றீங்க. நீங்களே கூப்பிட்டுருக்கீங்க. திரு சீமான் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. நான் ஒரு பக்கம் போறேன், அண்ணன் ஒரு பக்கம் போறேன், என் தம்பி ஒரு பக்கம் வரட்டும். இந்த அரசியல பண்ண கூப்பிடலையே. நல்ல அரசியல இல்ல பண்ணுவாரு. அவரு உங்ககிட்ட கேட்பாரு. நீங்க வந்து அவரை வழி நடத்தணும்னு நினைச்சீங்களோ? இல்ல நீங்க அப்படி காமெடியா எதிர்பார்த்தீங்களோ? இருக்கு. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க வந்து இல்ல நீங்க காமெடியா எதிர்பார்த்திருக்கீங்க. அண்ணனை நம்பி இந்த தம்பி வந்துருவாருன்னு நினைச்சீங்க நீங்க. காமெடியா அணுக கூடாது முதல்ல. ஒரு இனத்தினுடைய வழியில் பிறந்தது நாம் தமிழர் கட்சி. இவர் வந்தால் வழி நடத்துவோம், இவருக்கு அறிவுரை சொல்லுவதற்கா நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்படல. விஜய்னு ஒருத்தர் வருவாரு, தமிழக வெற்றிகள்னு ஒருத்தர் தொடங்கப்படுவதற்கா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படல. கலைஞர் இறந்து போயிருவாரு, ஜெயலலிதா இறந்து போயிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதிகாரத்துக்கு வரலாங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படல. இனத்தின் வழியில எல்லோரும் அன்னைக்கு அழுது கொண்டிருந்த போது யாராவது வந்து ஈழத்தை பத்தி பேச மாட்டாங்களா? யாராவது பிரபாகரனை பத்தி பேச மாட்டாங்களா? யாராவது முள்ளிவாய்க்கால் கொடூரத்தை பேச மாட்டாங்களா? யாராவது ராஜபக்சே பத்தி பேச மாட்டாங்களான்னு ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகளும் காத்து கிடந்த பொழுது சீமான் பேச, ஒரு இனத்தின் வழியில் பிறந்து வந்து பேசி 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 சிறைக்கு போய் 1 வருஷம் ஜெயிலு. தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த 50 ஆண்டு காலத்துல அதிக முறை சிறைக்கு போன ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அவர் வீட்டுல போய், ஐயா மணிவண்ணன், தமிழ் முழக்கம் சாகுலும் இது போன்றவர்கள் வீட்டுல போய் அவரை போய் அழைச்சு கொண்டுதான் இந்த களத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. அப்படி ஒரு வழியில பிறந்த சீமான் வந்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஊடகங்கள் சீமான பேட்டி எடுக்குது. ஒரு காலத்துல பேட்டி கொடுத்தா யாரும் போட மாட்டாங்க, எந்த தொலைக்காட்சியும் காட்டாது. அப்படி ஒரு ஆர்கானிக்கா ஒருத்தர் குரோவாய் வந்தாரு. அவர் விஜய் வருவாரு, விஜய் நம்மகிட்ட ஐடியா கேட்பாருலாம் அவர் கட்சி தொடங்கல.